This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 15 ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சிங்கப்பெண் அதிரடிப்படை ஐஜியாக பவானீஸ்வரி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அண்மையில் ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டிருந்தார்கள். தற்போது ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டு தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், முழு விவரம். தமிழக காவல்துறையில் 15 ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிடம் மாற்றம் செய்து தற்போது தமிழக அரசானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக முன்னாள் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் அவர்களுக்கு குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வு பிரிவு டிஜிபியாக தற்போது பணியிட மாற்றம் செய்திருக்கிறது தமிழக அரசு. அதே போன்று புதிதாக உருவாக்கப்பட்ட சிங்கப்பெண் சிறப்பு படை ஐஜியாக பவானீஸ்வரி ஐபிஎஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இப்ப தற்போது தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் பதவியேற்றவுடன் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்தார், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை என்ற ஒரு திட்டம். அந்த திட்டத்தின் ஐஜியாக பவானீஸ்வரி ஐஜி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று தமிழக காவல்துறை பொதுப்பிரிவு ஐஜியாக அவினாஷ்குமார் ஐபிஎஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே வடக்கு மண்டல ஐஜியாக இருந்த அஸ்ராகார்க் அவர்கள் உளவு பிரிவு ஐஜியாக ஐஜியாக அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்த பொறுப்பானது காலியாக இருந்தது. அதில் தற்போது வடக்கு மண்டல ஐஜியாக பிரவீன்குமார் அபினவு அவர்கள் தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு டிஜிபி, 4 ஐஜி, 2 டிஐஜி, 6 எஸ்பிகள் தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் 2 எஸ்பிகள் எஸ்பிகளாக எஸ்பிகளாக பதவி உயர்வும் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காவல்துறையில் முக்கிய பொறுப்புகள் அனைத்துமே பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 15 நபர்கள் ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்திருப்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அன்பரசன், இந்த புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த சிங்கப்பெண் சிறப்பு பிரிவு என்பது கவனத்தை ஈர்த்திருந்தது. தற்போது அதற்கு ஐஜியாக பவானீஸ்வரி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதனுடைய முக்கியத்துவம், கூடுதல் சிறப்பு என்ன? நிச்சயமாக தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றவுடன் 3 திட்டங்களை கொண்டு வந்தார். அதில் முக்கியமானது சிங்கப்பெண் சிறப்பு படை என்ற ஒரு திட்டமாகும். அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த ஒரு காவல் நிலையம் அமைக்கப்பட்டு அந்த பெண்களுக்கான பாதுகாப்பு மேம்படுத்தப்படும் என அவர் தெரிவித்திருந்தார். இதன் அடிப்படையில் தான் இந்த சிங்கப்பெண் சிறப்பு படையானது ஒவ்வொரு மாவட்டத்திலும் உருவாக்கப்பட்டது. இதுக்கு தனியாக ரோந்து வாகனங்களும் நியமிக்கப்பட்டு அதற்கென எத்தனை காவலர்கள் இருப்பார், எத்தனை சுற்று காவலர்கள் இருப்பார்கள், எந்தெந்த நேரத்தில் பணிபுரிய வேண்டும், என்னென்ன அவர்களுக்கு பணி ஒதுக்கீடு என்பது குறித்தெல்லாம் தகவலும் பயிற்சி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தான் அந்த சிங்கப்பெண் சிறப்பு படையின் ஐஜியாக தற்போது பவானீஸ்வரி ஐபிஎஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இந்த சிங்கப்பெண் சிறப்பு படையானது செயல்படும். அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது ஐஜியாக பவானீஸ்வரி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அன்பரசன். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.